வானகம் பசங்களா, இந்த வீடியோல ஒன் பீஸ் எக்ஸ்பிரஸ் வால்யூம் 8ல ஃபேன்ஸ் கேட்ட கொஸ்டினுக்கு ஓட என்ன ஆன்சர் பண்ணிக்கிறேன்றதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி இந்த எஸ்பிஎஸோட போன வால்யூம் 7ஓட வீடியோ யாராவது பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வேற அது மட்டும் இல்லை, அதெல்லாம் நிறைய எஸ்பிஎஸ் வீடியோ நான் போட்டுக்கிறேன். நிறைய சில வால்யூம் எஸ்பிஎஸ் போட்டு இருக்கிற வரைக்கும் அதே முடிஞ்ச போய் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணி பாருங்க. அப்போதான் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபேன் என்ன கேட்டுறாங்க அப்படின்னா, டான் கிரீக் இருக்கிறான்ல, அவனோட பைரட் பிளாக் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஸ்கல் இருக்கும், அது பக்கத்துல போனோ இருக்கும், அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஹார்குலஸ் சிம்பிள் வந்து இருக்கும். அது ஏன் அங்க இருக்குது? அது வந்து த்ரெட்டா கன்சிடர் பண்ணலாம் அந்த டைம்ல. ஏன்னா ஹார்குலஸ்ன்றது டைம் பார்க்கறதுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். டைம் வந்து எவ்வளவு போகுதுன்றதை பார்த்து கன்சிடர் பண்ணுவோம். ஆனா அந்த டைம்ல வந்து அதை யூஸ் பண்ணாங்களா, அது உண்மையிலே ஒரு த்ரெட்டான்ற மாதிரி சொல்லிட்டு ஃபேன் வந்து கேட்டுக்கிறாங்க. அதோட மீனிங் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அது ஓட வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த காலகட்டத்துல, அதாவது உண்மையா பைரட்ஸ் வந்து ரியல் வேர்ல்டுல இருந்தாங்கல்ல, அந்த காலகட்டத்துல சில பைரட் பிளாக்ல ஹார்குலஸ் இருந்திருக்குது. அது எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்கள வந்து ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ வந்து எங்கிட்ட சரண்டர் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி குறிக்கிறத ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின்ல ஃபேன் வந்து என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, ஓடா சென்சே லூஃபி வந்து ஒரு ரப்பர் ஹியூமன்னா அவனோட எல்லா பார்ட்டும் ஸ்ட்ரெச் ஆகுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அதாவது எல்லா பார்ட்டுன்னா எல்லா பார்ட்டும் உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதை வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ ஓட வந்து என்ன சொல்றேன், நாம எல்லா பார்ட்டும் ஸ்ட்ரெச் ஆகும்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு டவுட் கிளியர் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த டவுட் சில பேருக்கு வந்திருக்கலாம். ரப்பர் ஹியூமன் சொல்றப்ப எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகும்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க. ஓட வந்து இங்க சொல்லிட்டாரு எல்லாமே ஆகும்னு சொல்லிட்டு. அடுத்த கொஸ்டின்ல ஃபேன் என்ன கேட்டுறாங்க அப்படின்னா, சாஞ்சியோட கிக் பவர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அது டெசிமல்ல சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அது ஓட வந்து என்ன சொல்றேன்னா, அதை வந்து மெஷரே பண்ண முடியாது, அது வந்து இம்பாசிபிள்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் சில இடத்துல நம்ம போன கேம்ஸ் நடக்கிற இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், இந்த பஞ்சிங் பேக் வந்து இருக்கும், அதுல குத்தணும் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற மிஷின்ல எவ்வளவு பவரா நம்ம குத்தணும்னு சொல்லிட்டு நம்பர் காட்டும். ஞாபகம் இருக்குதா எது சொல்றேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சப்போஸ் சாஞ்சி போயிட்டு அதுல கிக் பண்றான் அப்படின்னா, அந்த மெஷின் மட்டும் டெஸ்ட்ராய் ஆகாதான், அந்த மிஷின் எந்த செவத்துக்கு முன்னாடி இருக்குதோ அந்த செவரே டெஸ்ட்ராய் ஆயிடும்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அவன் கிக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இப்போ நீங்க கேட்கறது நான் பதில் சொல்லணும் அப்படின்னா, சாஞ்சியோட கிக்கு 21 பேட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலான்றாரு. அந்த 21 பேட் அப்படின்னா, அவன் ஒரு வாட்டி கிக் பண்றப்ப 21 பேஸ்பால் பேட் ஒரே நேரத்துல உடையும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதான் அவனோட கிக் பவர்னு சொல்லிட்டு நம்ம ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் ஃபேன் என்ன கேட்டுறாங்க அப்படின்னா, ஒன் பீஸ்ல யாருக்கு வந்து ஹையஸ்ட் ஐக்கியூ இருக்குது அண்ட் யாருக்கு வந்து லோவஸ்ட் ஐக்கியூ இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அப்போ ஓடா வந்து என்ன சொல்றாருன்னா, ஒன் பீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறப்ப இப்போ வரைக்கும் நான் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அவங்களை மட்டும் நான் வச்சு சொல்றேன் மாதிரி சொல்லிட்டு, இருக்கிறதுல யாருக்கு அதிகமான ஐக்கியூ இருக்குது அப்படின்னா ஷாங்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி, நான் கூட ஷாங்ஸ்ன்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா ஓட வந்து 17 ட்விஸ்ட் அடிக்கிற மாதிரி ஷாங்ஸோட ஃபர்ஸ்ட் மேட்டு பென் பெக்மன் சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ பெக்மனுக்கு தான் அந்த வால்யூம் 7 வரைக்கும், சாரி வால்யூம் 8 வரைக்குமே யாருக்கெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்களோ அதுல அவனை தான் ஹையஸ்ட் ஐக்கியூ வந்து இருக்கிறத சொல்றாரு. ஸோ அவனுக்கு அடுத்து யாருன்னா கேப்டன் குரோக்கு வந்து ஐக்கியூ இருக்குதா, அதே மாதிரி நாமிக்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேர் அப்படியே ஃபாலோ பண்ணி வருவாங்களாம். அதுக்கடுத்து லோவஸ்ட் ஐக்கியூன்னு சொல்லிட்டு பாக்குறப்ப யாரை சொல்றது எனக்கு தெரியல, நிறைய பைத்தியக்காரன் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் ஓடா என்ன கேட்டுறான் அப்படின்னா, உங்க வீடு வந்து கார்ட்போர்ட்ல செஞ்சதாமே ஃப்ரெண்ட் வந்து சொன்னான் அப்படியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அது ஓடா வந்து ஆமா, அது மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் இல்லை பனி பொழிஞ்சாலும் அப்படியே தான் இருக்கும், அங்கதான் நான் வந்து மாங்காய் வரைவேன், ஆனா கவலைப்படாதீங்க நான் யூஸ் பண்ற இங்கு வந்து வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா காமெடி, கார்ட்போர்ட்ல யாரும் வீடு செஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா காமெடியா கேட்டுக்கிறாரு. அது ஓடா வந்து காமெடியா பதில் சொல்லிக்கிறாரு. அடுத்த கொஸ்டின்ல புச்சியை பத்தி கேட்டுக்கிறாங்க. அவன் யாருன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டோ போறோம் பாத்துங்க. அவன் பின்னாடி வந்து ஒரு கேப் மாதிரி போட்டுக்கிறான்ல, கேப்னா அந்த பின்னாடி துணி பறக்குது பாத்தீங்களா, அதுதான் கேப்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவன் வந்து நியாபன் பிரதர்ஸை சேர்ந்தவன், அதாவது நம்ம குரோவோட ஆளுன்னு சொல்லிட்டு வச்சிங்களா. அப்ப அவன் பின்னாடி வந்து இருக்குதுல அந்த துணி சொன்னல, அது வந்து ஒரு ஃபோட்டானான்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க. அப்போ ஓட வந்து என்ன சொல்றாரு, அது வந்து கொட்டட்ஸ் போட்டான்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா அவன் வந்து ஒரு பூனைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம். அப்படி அந்த கொட்டட்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது வந்து ஜப்பான்ல அப்புறமா அந்த கொரியால யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது என்னதுன்னா, கீழே நம்ம தலையில உட்காரன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், தலையில உட்காந்து கால் நீட்டுறோமா, ஸோ நம்ம கீழே உட்காந்ததுக்கு அப்புறமா காலுக்கு மேல ஒரு டேபிள் மாதிரி போறோம்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். பெரிய டேபிள் கிடையாது, ஒரு சின்ன சைஸ்ல டேபிள் வந்து இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா சுத்தி மூடி இருக்கும். அது எதுக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அங்கெல்லாம் வந்து குளிர் பிரதேசம், ஸோ குளிரும் அங்கெல்லாம். ஸோ சாப்பிட்றப்ப வந்து பாத்தீங்கன்னா கால் அது உள்ள விட்டுக்கினாங்கன்னா அது வந்து சூடா இருக்கும் அவங்களுக்கு, அது ஒரு இதமா இருக்கும்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அதுக்காக அந்த கொட்டட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த நாய் பூனெல்லாம் சப்போஸ் வளர்க்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் போய் அது உள்ள பூந்துக்கும், ஏன்னா வந்து இதமா இருக்கும் உள்ள முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இப்போ இந்த புச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூனைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனால வந்து அந்த ஃபோட்டான வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஓட வந்து சொல்றாரு பதில். அடுத்த கொஸ்டின்ல என்ன கேட்டுறேன் அப்படின்னா, எனக்கு அந்த மரீன் சோர்ட் சிஸ்டம் பத்தி எனக்கு புரியவே இல்லை. கேப்டன் தான் இருக்கிறது ஹையஸ்ட் ரேங்கா, அப்ப கோபி வந்து இப்ப எங்க இருக்கிறான், ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கிறானா இல்ல பேஸ்ல இருக்கிறானா, அதே மாதிரி லூட்டன் ஃபுல் பாடி வந்து எங்க இருந்து லெவல்ல இருக்கிறான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க ஃபேன். அது ஓட வந்து என்ன சொல்றாரு, ஒரு டிராயிங் மாதிரி வரைஞ்சு கொடுக்குறாரு, நான் போறேன் பாத்துங்க, இதுதான் மரீன் சோர்ட் சிஸ்டமேன்னு சொல்லிட்டு சொல்றாரு.
அண்ட் இப்ப கரண்டா அதாவது வால்யூம் 8 படி பாக்குறப்ப கோபி வந்து 153rd பிரான்ச்ல வந்து இருக்கிறான். கேப்டன் ரேங்க்ல இருக்கிற ஆபீசர்ஸ்லாம் அவனுக்கு கீழே பேஸ் வச்சு அதை கமெண்ட் பண்ணுவாங்க உலகம் ஃபுல்லா. எப்ப கோபி வந்து ஆபீசர் ஆவான்னு சொல்லிட்டு தெரியல, நான் காத்துனுக்கிறேன் சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு அவன் அந்த லெவல்ல பாக்குறதுக்கு. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டுறாங்க அப்படின்னா, வால்யூம் 5ல பேஜ் 159ல தேர்ட் பேனல் நான் போட்டோ போறேன் பாத்துங்க, நீங்க போய் செக் பண்ணி கூட பார்க்கலாம். ஏன்னா எல்லா போட்டோ போட முடியாது, மாங்கா இமேஜ்ல காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தா வரலாம். ஸோ நான் ஒரு வாட்டி போட்டோ போறேன் பாத்துங்க, நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. முன்னாடி சொன்ன மாதிரி வால்யூம் 5ல பேஜ் 159 தேர்ட் பேனல், ஓகேங்களா? அதுல குண்டா இருக்கிற ஒருத்தவன் ஒரு பொண்ணுகிட்ட சாப்பாடு திருடி சாப்பிடுவான். அது எப்படி நோட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த கொஸ்டின் பார்த்துக்க தான் நம்ம போய் பாக்குறப்ப ஆமான்னு சொல்லிட்டு எனக்கே தெரிஞ்சுது. ஸோ ஓரமா வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஒருத்தவன் சாப்பாடு வந்து எடுத்து சாப்பிடுவான். அவன் உண்மையே ஸ்டீல் பண்ணானா, உண்மையே திருடிட்டானான்னு சொல்லிட்டு ஓடா கிட்ட கேட்டுக்கிறாங்க. அது ஓடா வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களா, சூப்பர்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட பேர் வந்து மார்சல்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவன் வந்து சாப்பாடுலாம் நிறைய சாப்பிடுவான். அண்ட் அவன் வந்து அவளோட சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டான், அதை திருடி சாப்பிட்டுட்டான். அண்ட் அதுக்கப்புறமா வந்து 2 பேரும் சண்டை போட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் அவன் சாப்பாடு திருடினான் பாத்தீங்களா, அது யாருன்னா அவனோட பொண்ணுகிட்டே நான் வந்து திருடி சாப்பிட்டுக்கிறான்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின்ல ஓடா கிட்ட என்ன கேட்டுறாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு கிளாஸ் ஷெட்யூல் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அது ஒன் பீஸ்ல இருக்கிற கிளாஸ் ஷெட்யூல் வேணும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. ஸோ புரியுற மாதிரி சொல்லணும்னா டைம் டேபிள்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸ்கூல் படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் பீரியட் இது நடக்கும், செகண்ட் பீரியட் இது நடக்கும், அப்புறமா மண்டே இது நடக்கும், டியூஸ்டே இது நடக்கும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும். அந்த மாதிரி ஒன் பீஸ்ல நம்ம கிட்ட இருக்கிறத நம்மள கோடு போட்டு வச்சிருப்போம். நோட் புக்ல வந்து கோடு போட்டுட்டு அதை தான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். ஓடா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒன் பீஸ்ல இருக்கிற ஒரு கிளாஸ் ஷெட்யூல் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அது ஓடா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராயிங் வந்து வரைஞ்சிருக்காரு. இது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, அதனால தான் இந்த கொஸ்டின்ல வந்து ஆட் பண்ணேன் இந்த வீடியோல. ஏன்னா இது வந்து சப்போஸ் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், நல்லா இருக்கும்ல. ஏன்னா எனக்கு வந்து தோணுச்சு, நம்ம படிக்கிறப்ப இந்த மாதிரி இல்லையே, அதாவது அந்த டைம்ல இது ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா அழகா இதுல கூட டைம் டேபிள் எழுதி வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்னா பார்த்து அழகா இருக்குது இல்ல. சோ அந்த மாதிரி ஃபேன் கேட்டதுக்கு ஓடா வந்து இந்த டிராயிங் வரைஞ்சு கொடுத்துருக்காரு. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டுறாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு பொண்ணு, நான் வந்து ஜோரோ மாதிரி கூலாவும் கரேஜஸாவும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், நான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அப்போ ஓடா வந்து ஒரு பொண்ணா, அப்ப என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸ்குவாட்ன்றது ஒரு எக்ஸசைஸ், நீங்க போய் உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு நினைக்கிறேன், தெரியாதவங்க கூகுள்ல போய் தேடி பாருங்க, நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு தெரியும். SQUAT சொல்லிட்டு ஸ்பெல்லிங், ஓகேங்களா? அதை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து நீ கரேஜஸ் ஆகணும் அப்படின்னா போய் சார்டின் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது வந்து ஒரு டிஷ், அதை வந்து போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து என்னதுன்னா, ஒருத்தர் வந்து ஒரு பாட்டு மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறாரு லூஃபிக்கு. அதை வந்து கேட்டுட்டு எப்படி இது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. இப்ப நான் அதை வந்து படிக்கிறேன், எனக்கு கரெக்டா புரிஞ்ச மாதிரி தெரியல, நான் முடிஞ்சளவு கரெக்டா படிக்கிறேன், அது ஒரு மாதிரி நீங்க வந்து பாத்துங்க, ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வர்ஸ் வந்து என்னதுன்னா, கொம்மு 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 ஏ ஐ எம் கொம்மு நீங்கன், இன் அதர் வேர்ட்ஸ் ஏ ரப்பர் மேன். அதுக்கடுத்து மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா கொம்மு 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 யாஹூ லலலலா லலலா ஊ, அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர்ஸ். செகண்ட் வர்ஸ் வந்து என்னதுன்னா, கொம்மு கம்மு கொம்மு கம்மு கொம்மு கொம்மு ஸ்ட்ரெச் ஐ எம் பைரட் கிங், இன் அதர் வேர்ட்ஸ் அமேசிங். கம்மு 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 அமுன். இதோட வந்து பாத்தீங்கன்னா பாட்டு வந்து முடிஞ்சிச்சு. இதுதான் பாட்டு கிரியேட் பண்ணாங்க. சப்போஸ் இது படிக்கிறது நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியல, இல்ல நான் அவளுக்கு படிச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாட்டு. நான் முடிஞ்சா அதை கூட போட்டோ எடுத்து போடுறேன், நீங்களே வந்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து பாட்டா கிரியேட் பண்ணிருக்காரா, எப்படி இதுன்னு சொல்லிட்டு ஓடா கிட்ட கேட்டுறாரு. இது எப்படி இருக்குது, நான் வந்து சாம்பியன் தானே, எனக்கு தானே பிரைஸ் வந்து கொடுப்பீங்க, இப்ப நான் வந்து உலகத்தோட சண்டை போட போறேன், இந்த பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணி நான் உலகத்துல பேர் எடுக்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அது ஓடா வந்து சூப்பரா இருக்குது, ஏன் வெளியே போன்ற மாதிரி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓடா வந்து சொல்லிக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டுறாங்க அப்படின்னா, லூஃபி வந்து ரப்பரால மேடானு சொல்லிட்டு சொல்றீங்களே, அவன் வந்து நேச்சுரல் ரப்பரால உருவானவனா இல்ல ஆர்டிபிஷியல் ரப்பரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அது ஓட வந்து என்ன சொல்றாருன்னா, அவன் வந்து பைத்தியக்கார ரப்பர்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. ஸோ எந்த டைப் ரப்பர்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க, அவர் வந்து பைத்தியக்கார ரப்பர்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் வந்து என்னன்னா, நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஒன் பீஸ் பத்தி பேசியிருந்தோம், எனக்கு வந்து ஷாங்ஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், அண்ட் என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஜோரோ பிடிக்கும்னு சொல்லிட்டு சொன்னான், இன்னொரு ஃப்ரெண்டு வந்து லூஃபி பிடிக்கும்னு சொல்லிட்டு சொன்னான், ஆனா இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு பக்கியும் ஜாங்கவும் பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்றானுங்க, அவனை நான் கூட்டு போய் டாக்டர் பார்க்க சொல்லணுமான்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்டுக்கிறாங்க. அது ஓட வந்து என்ன சொல்றாருன்னா, ஓ அப்படியா, சப்போஸ் அவனுக்கு 2 பேரும் அவர் சூஸ் பண்றாரு அப்படின்னா, அதாவது பக்கியும் ஜாங்கவும் சூஸ் பண்றாங்க அப்படின்னா கன்ஃபார்மா அது கொஞ்சம் சீரியஸான பிரச்சனை தான். அதனால நீங்க வந்து ரொம்ப அவசரப்படுத்தலாம் டாக்டர் கூட்டு போறதுக்கு, இப்போதைக்கு வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, பொறுமையா வந்து அப்படியே பாத்துக்க சொல்லுங்க உடம்ப, ஆனா அப்புறமா அவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லுங்க, அது என்னதுன்னா ஸ்ட்ராங்காக சொல்லுங்க, வாழ்க்கை வந்து வாழலான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு ஓடா. அதாவது ஏன்டா பக்கியும் ஜாங்காவே போய் ஃபேவரட்டா சூஸ் பண்ணிக்கிற மாதிரி சொல்லிட்டு அவரே வந்து கலாச்சிக்கிறாரு. அதுக்கு அடுத்த கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டுறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த கொஸ்டின்ல கேட்ட கேள்விக்கான பதில் நமக்கு இது வரைக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி என்ன கேள்வின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மங்கி டி லூஃபின் பேர் இருக்குதுல்ல, அதுல டீனா என்னன்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க. டீனா டான்புரியா, அதாவது ஒரு பவுலா, இல்லைன்னா டைபுட்ஸ் அப்படின்னா ஒரு ஜெயின் புத்தா ஸ்டாச்சுவா, இல்லைன்னா வேற என்னது, அதை எனக்கு சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஓடா கிட்ட வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ ஓடா அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, நிறைய பேர் இந்த கேள்வி என்கிட்ட கேட்டுக்கிறீங்க, ஆனா இப்போதைக்கு என்னால அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது,
இப்போதைக்கு நீங்க வந்து டீன் சொல்லிட்டு அதை படிங்க, ரொம்பலாம் யோசிக்காதீங்க, இப்போதைக்கு டீன் வந்து படிச்சுங்க, நான் அப்புறமா வந்து சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டு ஓட வந்து சொல்லிக்கிறாரு. ஸோ அந்த டீக்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நமக்கு வந்து தெரிய வரல, இன்னும் நம்ம வெயிட் பண்ணணும்னே சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டுறாங்க அப்படின்னா, பைரட்டுக்கும் ரம்முக்கும் என்ன சம்பந்தம்? எந்த புக் எடுத்து பார்த்தாலுமே பைரட் பத்தி இருந்துச்சுன்னா பைரட்டும் ரம்மும் வந்து கூட வருது, அதனால ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. நம்ம ஜாக்ஸ்பரே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரம்முன்னு சொல்லி சுத்தின்னு இருப்பாரு, கரெக்டுங்களா? ஸோ அந்த கேள்வி வந்து கேட்டுக்கிறாங்க. அது ஓட வந்து என்ன சொல்றாருன்னா, வெறும் பைரட் அண்ட் ரம் மட்டும் கிடையாது, சைலர்ஸ் தான் வந்து ரம்முன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கூட சொல்லிட்டு சொல்றாரு. சைலர்ஸ்னா சாதாரணமா கப்பல்ல பயணம் பண்றவங்க, பைரட்ஸ்னா நமக்கு தெரியும் கடற்கொள்ளையர்கள், நம்ம லூஃபி மாதிரி. ஸோ அவங்களே வந்து ரம்மு கூட அசோசியேட் பண்ணுவாங்க. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரம்மு வந்து சீப்பா இருக்குமா. அண்ட் இந்த பைரட்ஸ் எல்லாம் இருந்த டைம்ல இங்கிலாந்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராண்டில இருந்து ரம்முக்கு வந்து போயிட்டாங்களாம். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரம் வந்து சீப்பா இருந்ததுனால ஆபீசரும் அதே தான் குடிச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த பைரட்ஸ்ல இருந்து ஒரு மாதிரி சாதா சைலர்ஸ் சொல்லிட்டு எல்லாரும் அதே தான் குடிச்சிக்கிறாங்க. ஸோ அதனால அசோசியேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஓடா வந்து சொல்றாரு. ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது கடைசி கொஸ்டின். அதுல ஓடா கிட்ட ஃபேன் வந்து என்ன கேட்டுறாங்க அப்படின்னா, நேத்து நான் வந்து ஒருத்தனை மீட் பண்ணேன், அவன் வந்து பிளானட் கமுகம்லேருந்து வந்ததான் என்கிட்ட சொல்லலாம், அவன் கிட்ட உன்னால எவ்வளவு தூரம் ஸ்ட்ரெச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் கேட்டப்ப அவன் 705 பாய்சன் கமுகம்ஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னான். ஸோ 705 பாய்சன் கமுகம்ஸ்னா எவ்வளோன்னு சொல்லிட்டு ஓடா கிட்ட கேட்டுறாங்க. அப்போ ஓடா அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஓ அந்த பிளானட்ல இருந்து ஒருத்தனை மீட் பண்ணியா, அதுவுமே பெரிய விஷயம் தான், ஒரு பாய்சன் கமுகம்ன்றது 10 கமுகம சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 7050 கமுகமஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த 75 பாய்சன் கமுகமஸ் இருக்குதுல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா 7050 கமுகமஸ்ன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இது வந்து ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் லென்த், ஆனா பார்த்து ஜாக்கிரதையா இருங்க, ஏன்னா அந்த கமுகமஸ் எல்லாம் எப்பயுமே பைத்தியகாரத்தனமா பதில் சொல்றதுல பேர் பெற்றவனுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் 8ஓட கொஸ்டின் ஆன்சர் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வால்யூம்ல வந்து கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு எது வந்து பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, எது கேட்கறது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த கொஸ்டினுக்கான பதிலாம் தெரியாது, எஸ்பிஎஸ்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா அவனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு, எஸ்பிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுல ஓட வந்து ஃபேன்ஸ் கேட்கற கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவாரு, அவர் ஆன்சர் பண்ண கொஸ்டின்லாம் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து மறக்காம சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ நான் இன்னொரு மாசம் வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.